அப்பனே விநாயகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேண்ணே. சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வா. காலகாலத்துல ஒழுங்கா வேலையை கவனிப்போம். அடுப்பு நெருப்பெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். என்ன போட்டுக்கிற? புகையவே காணா. இதோ புகைதே. ஏய், என்னடா அது? தொழில் செய்யற இடத்துல குப்பையும் கூடமா இருக்குது. கூட்டக்கூடாதா? குனிய முடியலண்ணே. கூட்டடே. கூட்டுறா பழமுதிர் சோலை எனக்காகத்தான், எனக்காகத்தான். அப்ப திருப்பரங்குன்றம் ஒப்பனுக்கா? இல்லண்ணே, அது எங்க பெரியப்பாவுக்கு சொந்தம். பழனி எங்க அப்பாவுக்கு சொந்தம். 6 படை வீட்டையும் உங்க பாரம்பரியமாக்கிட்டீங்களாடா? என்ன 6 படை எங்களுக்கு தானே சொந்தம். 6 படை, 7 சொரி, 8 சிறங்கு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். மூடிட்டு கூட்டுறா. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஓஹோ, அப்படி வளர்ந்த உடம்பா இது? உங்க அம்மாவும் பிச்சைக்காரி தானா? இங்கிலீஷ்ல பெக்கர் குடும்பம்னு சொல்லுங்க. சரி, நாங்க பெக்கர் குடும்பம்னே சொல்றோம். நீ பாடுறத நிறுத்திக்க. வர்ற 1-2 கிராக்கி கெடுத்துறாத. வா, வந்து புடி. வந்து கெடுத்துறா. கீழே போட்டாதீங்க. என்ன இந்த இரும்பு குண்டுல 1 லட்சம் குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. அட என்னப்பா, இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க, ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? கடப்பாறை செய்வோம், மம்புட்டி செய்வோம், அருவாள் செய்வோம். குண்டூசி எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. குண்டூசி செய்ய தெரியாதவன் ஏயா பற்ற வச்சிருக்க? பாரு, அதிகம் பேசினா இடிக்காலே மூக்க பிடிக்க வெளியே அடிச்சிருவேன். டேய், இந்த பற்ற பழனிசாமிக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? டேய், இவனை குனிய வச்சு முதுகு பிடிச்சி கடிச்சு கடிச்சு வச்சிடறான். ஹலோ, எஸ்கூஸ் மீ, டவுன் குண்டு. கம்மியா கம்மியா. இந்த மாதிரி டெக்னிக் வேலையெல்லாம் அவருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் அவரை விட 15வது கூட படிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியுது. சரி, 1 லட்சம் குண்டூசி செய்யணும்னா 1500 ரூபாய் ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க. நாளை காலையில நீங்க 1 லட்சம் குண்டூசி வாங்கிட்டு போலாம். மீதி பணத்தை மறந்துடாதீங்க. நீங்க சொன்னாலே பாடங்க பாடங்க. எனக்கு தெரியாத டெக்னிக்கல் வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா? இதுல 1 லட்சம் குண்டூசி பண்ணிருவியா? இதுல எப்படி குண்டூசி பண்ண முடியும்? பின்ன எதுக்கு நீ அவங்ககிட்ட பணம் வாங்குற? அண்ணே, 1 லட்சம் குண்டூசி 700 ரூபாய். நான் அவன்கிட்ட பேசுறது 1500 ரூபாய். 1 லட்சம் குண்டூசியை கடையில வாங்கி கொடுத்துருவேன். மீதி 800 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிருவேன். பணத்துக்கு பணம் மிச்சம், குண்டு குண்டு மிச்சம். எப்படி நான் டெக்னிக்கி? இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. விட்டா நீ தனியா பற்றையே நடத்தினாலும் நடத்துவேன். எப்போ உன் மேல ஒரு கண் இருந்துட்டே இருக்கணும். வாடா. முதலாளி வராது. காலங்காத்தால வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இது பெரிய HMT ஃபேக்டரி. தினத்துக்கு 10,000 ரூபாய்க்கு அடிச்சு தள்ளுற வேலை இல்ல. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து பயபக்தியோட தான் வேலையை ஆரம்பிப்பாரு. ஆமா, நேத்துக்கு நீ எங்க போன? சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு எதுக்கு சைட் அடிக்கவா? சூத்தி எடுத்து அடிங்கடா. டேய் இருப்பா, சுத்ரா. காலங்காத்தால ஒழுங்கா வேலையை பாப்பா. போடு போடு போடு. எங்க ஊர் எப்படி? எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு ஜம்முல ஓடி தேயில பிடிச்சி இழுத்து நடக்க வச்சது இல்லாம இயற்கையை ரசிக்க சொல்றியா? சர்தான் பேசாம வாடி. MBBS பாத்து வாடி, கீழே விழுந்துற போற. மஞ்சு, 3-4 கிலோமீட்டர் நடந்து காலெல்லாம் வலிக்குதுடி. எப்பதான் உங்க வீடு வரப்போதோ? ஒண்ணு கவலைப்படாதீங்கடி, இது மரப்பாலம் வந்துருச்சு. இதை தாண்டா எங்க வீடு. ஏய் மாமா, என்னன்னு கூப்பிட்ட? ஏய் மாமான்னு கூப்பிட்டேன். என்ன திமிரு இருந்தா என்ன ஏய்னு கூப்பிடுவ? வேணாப்பா, பொட்ட புள்ள விட்டுரு. பின்ன வேற எப்படி கூப்பிடுறது? படிச்சது 6ஆம் கிளாஸ் வரைக்கும். பெரிய B நினைப்பு சாருக்கு. என்ஜினியர் சார்னு கூப்பிடலாமா? 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கானாக்கும். விட்டுருந்தா 7, 8, 9, 10 வரைக்கும் போயிருப்பான். ஆனா வீட்டுல விட மாட்டேன்ட்டாங்க. இவன் என்னமோ உன்னை விட 2 கிளாஸ் ஜாஸ்தியா குடிச்சிருப்பா போட்டிருக்கேன். படிச்சிருப்பா போட்டிருக்கேன். யாரு கிட்ட லவ் சொல்ற? இந்த லவ் வேலை எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பற்றையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? பற்றையெல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது. நீ முதல்ல இல்ல ஒழுங்கா நடந்து போ. கவனம் போட்டிருக்காளா? சும்மா விட்டால கடையில விட்டு காட்டுறா. ஏய் மஞ்சு, உன் மாமனை போய் இப்படி பேசுறியே. நீ கட்டிக்க போறவர் தானே? பாவண்டி. MBBS வாய் மூடுறி. இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் போடி. என்னாச்சு? போ. பயமா இருக்கு. பயமா இருக்கா?
அப்படியே போனீங்கன்னா 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு பாலம் வரும். பாலத்துல பாம்பு வச்சிருக்காங்க, தாண்டி வந்துருங்க. ஐயோ 7 கிலோமீட்டரா? என்னால நடக்க முடியாதுமா, நீ தள்ளு, நான் போறேன். அரேங்கப்பா, வீரமங்கை விரலை தூக்கி வைத்து விட்டாள். காட்டில விளைகிறது கம்பு தாண்டி, அந்த காட்டுக்காரன் கண்டு விட்டா வம்பு தாண்டி. என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்க, தைரியம் போமா. என்ன பாக்குற? பெரிய கவுண்டர் பொண்ணுன்னு பெருசா பீத்திக்கிறியே, இப்ப என்னடி ஆச்சு? பயப்படாத, வா. என்னம்மா இப்படி பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுல பல டைப் இருக்கா? சும்மா இருங்க, என்ன விட்டா நான் ஓடி போயிருவேன்ல. எப்படி இந்த பக்கமாவா? இல்ல இந்த மரத்து மேல. எங்க இது மேல முதல்ல நடந்து காட்டு பாப்போம். நடந்து காட்டுறதா? வந்து பாருங்க என் வீரத்தை. ஆமா, இவர் பெரிய அண்ணன் நட நடக்கிறாரு, அதை நம்ம போய் பார்க்கணுமா? நடனாய தைரியமா இப்படி நடக்கணுமா? டேய் டேய், பாலம் இந்த பக்கம் இருக்குடா. ஏய். ஆ. ஆ? முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது, நடுறா. நான் யாரு? வீரப்பனாச்சே. நான் சொன்னேனேப்பா, மனுஷாளுக்கு நடக்கிற பாலத்துல காட்டு யானை நடந்தா தாங்குமா? பாரு, தொங்குறத பாரு. ஐயோ, அட பாவமே, மூக்குல இருந்து ரத்தம் பாரு, குழாயில இருந்து கொட்டுற மாதிரி கொட்டுது. எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டி போங்களேன். டேய் இவன் ஆஸ்பத்திரியில சேர்த்துலாண்டா. அடடா, நம்ம ஊர்ல மாட்டாஸ்பத்திரி இல்லையப்பா. ஐயோ, இப்ப நான் எப்படி போவேன்? வாய்க்கிலேயே பேசுனல, இறங்கி நடந்து போ. அட என்னப்பா, முறை பொண்ணு கெஞ்சுது, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கமா வச்சிரு. அதெல்லாம் என்னால முடியாது. டா, சந்தோஷம், தூக்கு. அப்படிங்கிற ம். வா அம்மா வா. தூக்குறதுக்கு தானே போற? தூக்கு. வா அம்மா வா. என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போலாம் பாக்குறியா? ஆசையே பாரு. சொன்னல பாத்தியா? நீ என்ன தூக்குற மாதிரியா போற? கிடைச்சா அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்குற மாதிரி போறியாப்பா? ரெண்டு கையில அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வையா. வாமா வா. கெஞ்சிராம் பாரு, வா. அலையறத பாரு. வா வா வா. ஏய், கால் பாரு, சவச்சவான் இருக்கு. வா புறா 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 புடிச்சிரா. ஜாக்கிரதை. தங்கமுத்து, பாத்து. ஏய் பாத்து. ஏய் நான் சொன்னேன். ஐயோ வேணாம் வேணாம், தங்க மாமால நல்ல மாமால. அப்படி சொல்லு. வேணாம் மாமா. டேய் விடாதடா. ஐயோ 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 அம்மா, எனக்கு பயமா இருக்கு, போடாதீங்க. ஐயோ தெருவா. காலை கிள்ளி கிள்ளி வச்சிராத. மாமா ப்ளீஸ். பாத்து, ஜாக்கிரதையா இருக்குப்பா. ஏய் மாமா, thank you very much. Bye bye. அவனோட பாரு, இங்க பண்ணி இத தூக்கு. ஐயோ, தூக்கு தூக்கு. இப்படி எல்லாம் தூக்குறீங்களே, ஒரு என்ன கை தூக்குறேன்? இப்படி பாரு, கத்துது பாரு.